சற்று முன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு. பெண்கள் அனைவருக்குமே தையல் மிஷின் இலவசமாக கொடுக்க போகிறாங்க. அது எந்த திட்டத்தின் அடிப்படையில் கொடுக்குறாங்க, பெண்கள் அனைவருக்குமே கொடுப்பாங்களா, இல்லை வயது வரம்பு இருக்கா, எப்படி அந்த தையல் மிஷினை வாங்கணும் அப்படின்ற முழு விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி வச்சுங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா எந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் இன்னும் கொடுக்கலாம் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். தையல் மிஷின் அப்படிங்கிறது பெண்களுக்காக மத்திய அரசும் சரி தமிழ்நாடு அரசும் சரி 2 திட்டத்தின் அடிப்படையில் கொடுக்குறாங்க. அதுல முதல் ஒன்று தமிழ்நாடு அரசு கொடுக்கக்கூடிய சத்தியவாணி முத்து அம்மையார் அப்படின்ற திட்டத்தின் கீழமா இலவச தையல் மிஷின் உடல் ஊனமுற்றோர், விதவைகள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் அப்படின்னு சொல்லி இவங்களுக்காக கொடுக்கிறது. இதுல முக்கியமா தையல் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆனா மத்திய அரசு கொடுக்கக்கூடிய இலவச சிலாய் இயந்திர யோஜனா அப்படின்ற திட்டத்தின் கீழே எந்த வகையான அனைத்து வகையான பெண்களுமே இதுல பயன்பெற முடியும். இந்த திட்டத்தை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். பெண்களோட முன்னேற்றத்துக்காகவும் சரி நலனுக்காகவும் சரி மத்திய மற்றும் மாநில அரசுகள் பல்வேறு வகையான நடவடிக்கைகளை இப்போ வரையும் மேற்கொண்டுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில தான் பெண்கள் அனைவருமே தன்னோட சுய தொழில் தொடங்கி சொந்த காலில் நிற்கணும் அப்படின்றதுக்காக தொடங்கப்பட்டது தான் மத்திய அரசின் PM இலவச சிலாய் இயந்திர யோஜனா அப்படின்ற திட்டம். இந்த திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்கவே ஒரு மாநிலத்துக்கு 50,000 நபர்கள் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்களுக்கு இந்த இலவச தையல் மிஷின் அப்படின்றத கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இதற்கு முக்கியமான பாயிண்டா உங்களுக்கு தையல் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. நீங்க ஒரு பெண்களா இருக்கீங்க, உங்களுக்கு சொந்த காலில் நிற்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த திட்டத்தில் நீங்க பயன்பெற முடியும். தேவையான தகுதிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள பெண்களா இருக்கணும்னு சொல்லி இருக்காங்க. SC ST MBC BC இவங்க அனைவருமே வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள நபர்களாக தான் கருதப்படுவாங்க. முக்கியமாக வயது வரம்புன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு 20 வயதிற்கு மேலே ஆகியிருக்கணும், 40 வயதிற்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குடும்ப ஆண்டு வருமானம் 1,00,000க்கு குறைவாக தான் இருக்கணும் அப்படின்றதையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. உடல் ஊனமுற்றோர், விதவை பெண்களும் இந்த திட்டத்தில் பயன்பெறலாம் சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாருமே அரசு வேலையில் இருக்கக்கூடாது, 4 சக்கர வாகனம் வைத்திருக்க கூடாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விண்ணப்பதாரர் யார் விண்ணப்பிக்கிறீங்களோ அவங்க கண்டிப்பாக இந்தியாவில் தான் இருக்கக்கூடிய நபராக இருக்கணும்னு இருக்காங்க. தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆதார் அட்டை தேவை, வருமான சான்று, அதுக்கப்புறம் புகைப்பட அடையாள அட்டை தேவைப்படுது, ஜாதி சான்றிதழ், வயது சான்றிதழ், உங்களோட மொபைல் நம்பர், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், அதுக்கப்புறம் குடியிருப்பு சான்றிதழ் அட்ரஸ் ப்ரூஃப், இவை மட்டும்தான் தேவையான ஆவணங்கள். நீங்கள் எங்கே போயிட்டு விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்லைன் வழியாக இதற்கு விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. வருகின்ற ஜூலை 25 தான் இந்த திட்டத்தில் பயன்பெறதுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய கடைசி தேதி. அதுக்குள்ளே எல்லாரும் விண்ணப்பிச்சிருங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் வழியாக போயிட்டு விண்ணப்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா www.pmvishwakarma.gov.in அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு வெப்சைட் வரும், அஃபிஷியல் வெப்சைட். அதுக்குள்ளார போயிட்டு தான் நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சேவை மையம் போயிட்டும் நீங்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு இல்லைனா இமெயிலுக்கு நீங்கள் எப்போ இந்த ஸ்டேட்டஸில் ஓகே ஆயிடுச்சா இல்லையா, எப்போ உங்களுக்கு இந்த தையல் மிஷின் கிடைக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். யாருக்கெல்லாம் இலவசமாக தையல் மிஷின் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக இந்த திட்டத்தில் பயன்பெறுங்க. மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி வச்சுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள். அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.